வணக்கம் அன்பர்களே. போன வீடியோவில் மனமும் உடலும் சேர்ந்து வாழ்க்கைக்கு நாம் செல்ல இருக்கிறோம் என்பதை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிந்தனை செய் மனமே செய்தால் நல்வினை நடந்திடுமேன்றது தான் ஆரம்பிச்சிருப்பேன். 6 வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே பெரும்பாலும் எண்ணங்கள், சிந்தனை, செயல்கள் பற்றியும் மனதை பற்றியும் அதில் அந்த கரணம் புறக்கரணங்கள் இவையெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி சொன்னேன். எதுக்காக அதை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன்னா, அந்த எண்ணங்கள் தான் நமக்கு உண்மையிலே வாழ்க்கையில் அடிப்படையானது. எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் போல வாழ்க்கை. அப்போ அடிப்படை ஆதாரம் நமக்கு எண்ணங்கள் தான் அதில் ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் சொல்லியிருந்தோம். நேர்மறை எண்ணங்கள் சொல்லியிருந்தேன், நல்வழி சிந்தனைகள், செயல்கள், இது எல்லாமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நேர்மறையாக தான் சொல்லியிருந்தேன். அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். தவறி நடக்கிறது சிலது உண்மை. ஆனால் நம்ம அடிப்படையாக அதிகமாக நேர்மறை எண்ணங்கள் தான் நம்மகிட்ட இருக்கணும். அதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது எதுன்னா நமது மனமும் உடலும் தான். அதை பற்றி தான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம் கையில் தான் வாழ்க்கை, நம்பிக்கை வாழ்க்கை, நம்பிக்கையே தான் வாழ்க்கை. வாழ்வது நம் கையில் தான் இருக்குது. அப்போ நம்பிக்கையோடு வாழணும். என்ன மாதிரி நம்பிக்கைகள் வேணும்? முதல்ல இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இவை இரண்டும் வேணும். இறை நம்பிக்கை ஏன் வேணும் அப்படின்றதால சொல்கிறேன்னா, உருவாக்கி வரை இறைவன் தான் எனது நம்பிக்கை. நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். கருதந்து உருதந்து உயிர் தந்து உறவு தந்து உயர்வையும் எமக்கு தந்து யாவையும் எமக்களித்து யாதுமாய் நின்ற இறைவா நின் தாளடி படுகின்றேன் அப்படின்னு ஒரு இறை வணக்கம் எழுதியிருந்தேன். இது முதல் நம்பிக்கை நமக்கு இறைவன் மேலே இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை. நாம் we are created to be loved அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு செலுத்துவதற்காக. அப்போ அன்பை செலுத்துபவர்கள் நாம தான் இருக்க வேண்டும். அன்பை செலுத்த வேண்டும். மற்றவர்கள் மீது அன்பை செலுத்தும் போது அந்த அன்பு நமக்கே கிடைக்கும். we are the creator of our own destiny என்றும் சொல்லுவோம். அப்போ முதல்ல நமக்கு அன்பை செலுத்தணும். நம்ம மேலே நாம் நம்பிக்கை வைக்கணும். நாம் ரசிக்கணும். நாம் மதிக்கணும். முதல்ல இதுதான் முதல் வெற்றி. அப்படி போகும்போது வாழ்க்கையில் மிக சக்தி வாய்ந்தது நம்முடைய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் எந்த சூழ்நிலையுமே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. அப்படி போகும்போது எண்ணம் சிறந்ததாக இருக்கணுன்றது தான் முதல்ல சொல்லியிருந்தேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் சிறந்ததாக இருந்தால்தான் நம்முடைய செயல்கள் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ வாழ்க்கையில் போகும்போது பார்த்தீங்கன்னா வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த இல்லற வாழ்க்கையிலே பண்பான வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கையாக வாழணும்னா நமக்கு என்னென்ன தேவை? அன்பும் அறனும் தேவை. அப்போ அன்பு செலுத்துவர்களாக நாம் முதல்ல இருந்தால் தான் அன்பு நமக்கு கிடைக்கும். அறம் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை. இது ஆரம்பமாக ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.